பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 109வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மிக எழுச்சியாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரர் திரு விருகை வி என் ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னிலை வைக்கின்ற பொறுப்பாளர்கள் கோ சாமிநாதன் அவர்களே, என்எஸ் மோகன் அவர்களே, திரு மச்சரேகை அவர்களே, சே கடுமாடி அவர்களே, திரு ஆர் ஜெயபிரதா அவர்களே, கே ஜெகநாதன் அவர்களே, பூங்கா பி பார்த்திபன் அவர்களே, எஸ் எம் சரவணன் அவர்களே, திரு வைகுண்டராஜன் அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்பு பற்றிய பகுதி கழகத்துடைய செயலாளர் திரு சி கே முருகன் அவர்களே, எஸ் எம் ஜெயக்கல்வி அவர்களே, செந்தில் அவர்களே, ஆர் இனியன் அவர்களே, பிடிசி செல்வம் அவர்களே, சி மகேஷ் அவர்களே, சி பழனி ஜெயசேகரன் அவர்களே, கோவிந்தன் அவர்களே, விநாயகமூர்த்தி அவர்களே, வி படைச்செல்வம் அவர்களே, காசி அவர்களே, குமார் அவர்களே, கதிரவர்களே, மணியன் அவர்களே, ரமேஷ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீட்டுகின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திருமதி ப வளர்மதி அவர்களே, திருமதி எஸ் கோஹிந்திரா அவர்களே, பாலகங்கா மாவட்ட சார்களே, தலைமை பொறுப்பாளர் திரு ஆர் கமலக்கண்ணன் அவர்களே, மாவட்ட கழக சார் திரு ஆதிராஜா அவர்களே, அமைப்பு சார் திரு என் முருகுமாறன் அவர்களே, மாவட்ட சார் திரு டி நகர் பி சத்யா அவர்களே, மாவட்ட சார் திரு எம் கே அசோக் அவர்களே, மாவட்ட சார் எஸ் ஆர் எஸ் ரசேஷ் அவர்களே, மாவட்ட சார் திரு திருமங்கலம் கே மோகன் அவர்களே, முன்னாள் எம்பி திரு எஸ் ஆர் விஜயகுமார் அவர்களே, முன்னாள் எம்பி டாக்டர் ஜெய ஜெயவர்தன் அவர்களே மற்றும் பகுதி கலைஞர் திரு ஏ எம் காமராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பு மாவட்ட செயலாளர்களே, பகுதி கலைஞரே, வட்டக்கழக செயலாளர்களே, கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, கூட்டணி கட்சி சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளே, தொண்டர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை, தொண்டர்களே, ஐஜேகே தமாக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளை, தொண்டர்களே, நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளை, தொண்டர்களே, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, மேடைகளை வீட்டுகின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, பெரியோர்களை, தாய்மார்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றுகின்ற விருகை பகுதி செயலாளர் திரு ஏ எம் காமராஜ் அவர்களே, 130 வட்டச்சார் குட்டி அவர்களே, வி கே மகேந்திரன் வட்டச்சார் 32 அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே நான் வருகின்ற பொழுது வரவேற்பு நல்கிய மேடையில் வீட்டுக்கின்ற திரு சங்கரதாஸ் அவர்களே, வரவேற்பு கொடுத்த இந்திய தேசிய சொத்து வணிகர் கட்டுமான நிலம் மேம்படுத்துவோர் மற்றும் நிலம் வீட்டுமனை நில தரகர்கள் சங்கத்தைச் சேர்ந்த திரு விருகை வி என் ரண்ணன் அவர்களே, தமிழ்நாடு மருத்துவ சம நலச்சங்க முடிநிறுத்தம் தொழிலாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் திரு எஸ் கே ராஜா அவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, நம்முடைய கழகம் எங்கெங்கெல்லாம் வீற்றிருக்கின்றதோ, எந்தெந்த மாநிலத்தில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாளை எழுச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 109வது பிறந்தநாள் விழா. இதிலே அற்புதமான அவர்கள் ஒரு பாடல், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார். நம்முடைய தலைவருக்கு பொருத்தமான பாடல். இப்படி மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர். அதே நேரத்தில் குடும்பத்துக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் யாரு? திரு கருணாநிதி. நம்முடைய தலைவருக்கும் அவருக்கு இதுதான் வேறுபாடு. மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர். இறைவனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை நம்முடைய தலைவர். இன்றைக்கு தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, எத்தனையோ தலைவர் இருக்கின்றார்கள். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும்
இன்னும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா. அவருடைய வாழ்ந்த காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்கள் மனதிலே நிலையாக இடம்பெற்றார். இன்றைக்கு ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இடைப்பட்ட காலத்திலே வாழ்கின்றான், இறக்கின்றான். இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்தான் மக்கள் மனதிலே நிலைப்பார்கள். அப்படி நம்முடைய தலைவர்கள் பிறந்தார், வாழ்ந்தார், இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு செய்த சேவையின் காரணமாக இன்றைக்கும் அவர் நம் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவருக்கு நாம் பிறந்த நாளாக இருக்கின்றோம். நம்முடைய தலைவருக்கு வாரிசு இல்ல, நாம் தான் வாரிசு. நாம் தான் வாரிசு. இருக்கின்ற போதும் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மறைந்த பிறகும் தன்னுடைய சொந்த நிலத்தை காதுகாரர் வாய் பேசாதவர் அந்த பள்ளிக்கு கொடுத்து இன்றைக்கும் அவரிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர். வாழ்கின்ற பொழுதும் அள்ளி தந்தார், மறைந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை பிறர் வாழ, அந்த குழந்தைகள் வாழ தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து இன்றைக்கு அந்த குழந்தைகள்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர். எத்தனையோ தலைவர் இருக்கின்றார், ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் எல்லாம் மக்களுக்காக வாழ்ந்த பேரில் அண்ணா, இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா. ஆக நம்முடைய கட்சிக்கு வரலாறு இருக்கிறது. ஆக வரலாறு படைத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர். அதே நேரத்தில் 1917 பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தார்கள். பிறகு நாடகத்திலே நடித்தார். வறுமையின் காரணமாக பல்வேறு சிரமத்தை மேற்கொண்டார். அந்த வறுமையை மையமாக வைத்து தான் முதலமைச்சர் ஆன உடனே தமிழகத்தில் இருக்கின்ற எந்த குழந்தைகளும் வறுமையால் வாடக்கூடாது என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி சரித்திரம் படைத்த தலைவர் நம்முடைய தலைவர். அப்படி மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். பேரர் அண்ணாவுடைய நன்மதிப்பை பெற்றவர். அவர் இன்னைக்கு பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களிலும் சரி, அவர் நடித்த படங்களில் வருகின்ற பாடல்களும் இன்றைக்கு நாட்டுடைய மக்களை சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்ற பாடல் மூலம் மதச்சார்பினையை வலியுறுத்தியிருக்கின்றார். அதே போல நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். அன்றைய காலத்திலே அற்புதமான பாடல் வரிகள் மூலமாக ஏழைகளுடைய கஷ்டத்தை சுட்டிக்காட்டியவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அவர் என்றென்றும் அவருடைய புகழ் இந்த பூமி உள்ளவரை அவர் புகழ் நிலைத்து நிற்கும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு பெற இருக்கின்றது. அடுத்த மாதம் தேர்தல் அறிவித்து விடுவார்கள். ஆக ஏப்ரல் முதல் வாரத்திலே தேர்தல் நடக்கும் என்று நம்புகிறேன். ஆக நாம் இருப்பது 2 மாத காலம், 2 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் 2 மாதம். இந்த 2 மாத காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இன்னைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க எரியிற வீட்டில் புடுங்கிறது மிச்சன்ட்டு, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கும்பல் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. இப்போ புதிய புதிய திட்டத்தை அறிவிக்கிறார், அதுக்கு அடிக்கல் நாட்டுறார். எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திமுக விஞ்ஞான மூளை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட கட்சி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பது 1 மாதம், இருப்பதே ஒரே மாதம். அந்த மாதம் அடுத்த மாதம் இறுதியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். அதுக்குள்ள என்ன திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. தினந்தோறும் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறது, அடிக்கல் நாட்டுறது, விளம்பரப்படுத்துவது, அத்தனை வெற்றி விளம்பரம். மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வச்சார்? 1 பேரா 2 பேரா?
ஏதாவது எந்த பேராவது மக்களுக்கிட்ட ஞாபகம் இருக்குதா? ஒரு பெயரை வைப்பாரு, ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு பெயரை வைப்பாரு, போட்டோ ஷூட் போடுவாங்க, நம்ம பத்திரிகையாளர் அழகாக பிடிச்சு வெளியிடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. பெயர் வைப்பதிலே நோபல் பரிசு கொடுத்தா பொருத்தமா இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு குழு போடுவாரு, அதுக்கு தலைவர் போடுவாரு, அதோட அந்த திட்டம் மூடு விழா கண்டு. எத்தனை திட்டம், எத்தனை குழு அமைச்சீங்க? 52 குழு அமைச்சிருக்கிறீங்க. அதனுடைய நிலைப்பாடு என்ன? நாங்க வெள்ளை அறிக்கை கேட்டோம். திரு ஸ்டாலின் அவர்களே திட்டத்தை அறிவிக்கிறீங்க, குழு போடுறீங்க, அது தலைவர் போடுறீங்க, அதனுடைய விளக்கத்தை கொடுங்க. வெள்ளை அறிக்கை மக்கள் கேட்கிறாங்க. அந்த திட்டத்தினால என்ன பயன்? அத்தனையும் வெற்றி விளம்பரம். அதோட அந்த திட்டம் முடக்கப்பட்டுவிடும். இப்படி மக்களை தினந்தோறும் ஏமாற்றி ஏமாற்றி தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் கிடைத்ததாக தெரியவில்லை. என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறார். அதிமுக சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அம்மா இருக்கின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டாந்தாங்க. இன்று இதெல்லாம் அந்த வழியில வந்து அம்மாவுடைய அரசு 63,000 கோடி 63,000 கோடி இதுவரை இந்தியாவில் 63,000 கோடி ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததே கிடையாது. அந்த வரலாற்றை நாம தான் படைச்சோம். மத்திய அமைச்சரை நேரடியாக அழைத்து அடிக்கல் நாட்டி 2ஆம் கட்டம் சுமார் 118 கோடியில் 63,000 கோடியில் அந்த திட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி நெஞ்ச நிமிர்த்தி பெரிய திட்டத்தை சொல்றோம். எந்தெந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் சொல்றோம். அப்படி ஒரு திட்டத்தையாவது இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றிருக்குதா? அத்தனை வாய்ச்சவடாது. எப்பொழுது பார்த்தாலும் ஒன்ன சொல்லுவார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. எத்தனை முறைதான் சொல்றது? கேட்டு கேட்டு மக்களுக்கு புளிச்சே போச்சு. வேற என்னத்தை, வேற கீரல் இருந்து இருக்காரு மாதிரி இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபி அடிமை, அதிமுக அலுவலகம் டெல்லியில் இருக்குது. இதைத்தான் நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா நடைமுறையில இருப்பது திமுக அலுவலகம் தான் டெல்லியில இருக்குது. நேற்று தினம் கனிமொழி பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, ஊடகத்தில் பார்த்திருப்பீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் வந்தாச்சு, விரிசல் வந்தாச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரன் ஆட்சியில் பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணும் கேட்கிறாங்க. திமுக காரன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார். 2 பேரும் வார்த்தை போர் யுத்தம் நடைபெற்று விட்டது. உடனடியாக டெல்லிக்கு செல்கிறார் திருமதி கனிமொழி அவர்கள். மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை சந்திக்கிறார். மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையாரை சந்திக்கிறார். பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆக எங்கே அலுவலகம் இருக்குது திமுகவுக்கு? டெல்லியில இருக்குது. அண்ணா திமுக அப்படி அல்ல. நம்முடைய கூட்டணியை மதித்து, அண்ணா திமுகவை மதித்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் நம்முடைய நம்பிக்கையை எண்ணி, நம்பிக்கை உரியவர் என்று எண்ணி நம் சென்னைக்கு வந்து இங்கே கூட்டணியை பேசி அப்பொழுதே அறிவித்தோம். மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தார். பேச்சுவார்த்தை நடத்தணும். உடனடியாக அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பில் தெளிவாக சொன்னார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்படும். அண்ணா திமுக என்டிஏ கூட்டணி அமைத்து விட்டோம். எங்கள் கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இபிஎஸ் என்று அப்பொழுதே தெளிவுபடுத்தினோம். இது கூட்டணியுடைய வரலாறு. ஆனா உங்களுடைய கட்சியில் என்ன கூட்டணி இருக்குதா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு வார்த்தை போர் முற்றிவிட்டது. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினும் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள், காங்கிரஸ் கை கொடுக்கும் சொன்னாங்க. காங்கிரஸ் கையை விட்டு நழுவுற மாதிரி இருக்குது. நிலம் அதுதான். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்பு நம்மை பற்றி எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கூவி கூவி அழைக்கிறார் என்று சொன்னார், கிண்டலா பேசினார். ஸ்டாலின் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்புதான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் துவங்குவோம் என்று சொல்லுவோம். 2019 அப்படித்தான் தொடங்கினோம், 2021 அப்படித்தான் தொடங்கினோம், 2024 அப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினோம். அதன் பொருட்டு வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் அந்த முறையைத்தான் பின்பற்றுவோம் சொன்னோம். அதன்படி
அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. நாம் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சாச்சு. திமுகவில் இழுபறியா இருந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் முடிவாகவில்லை. காங்கிரஸ் கட்சி திமுகவை ஏற்காத ஒரு நிலை இருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் அன்றாட செய்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைய தினம் திமுக தான் தடுமாற்றம். அண்ணா திமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அம்மன் மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, ஐஜேகே இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஏசி சண்முகம் கட்சி இருக்குது, இன்னும் பல கட்சிகள் நம்மோடு இருக்கின்றன. இன்றைக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் நம்மளோட தான் இருக்கிறார். இன்னும் பல கட்சிகள் நமக்கு ஆதரவு கொடுக்கிறது. இன்னும் சில கட்சிகள் வர இருக்கின்றன. இன்றைய தினம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? திமுக ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பும், எப்பொழுது தேர்தல் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். 2026 இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு 5 ஆண்டு அண்ணா திமுக 10 ஆண்டு 2021 2011 21 வரை சிறப்பான ஆட்சி கொடுத்தது. அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகின்ற அளவிற்கு பாராட்டுகளை பெற்றோம். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஏராளமான திட்டங்களை கொடுத்தார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தோம். மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றோம். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு பொறுப்பேற்றது. அப்பொழுது எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். இந்த ஆட்சி 10 நாளைக்கு நிக்குமா, 1 மாசத்துக்கு நிக்குமா, 3 மாசம் நிக்குமா, 6 மாசமா நிக்கிறாங்க. 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கடுமையான வறட்சி, சென்னை மாநகர மக்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்களுடைய நிர்வாக திறமையின் காரணமாக தங்குதடை இல்லாம நம்முடைய சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல் பல மாவட்டங்கள் அடியோடு சீரழிந்து விட்டன. வேளாண் பெருமக்கள் பாதிக்கப்பட்டார்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள். புயல் வேகத்தில் செயல்பட்டு புயலுடைய அடிச்சுவடை இல்லாம நாங்க நிவாரண பணியை மேற்கொண்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பிறகு கொரோனா எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பேர் இங்கே அமர்ந்திருந்தோம். கிட்டத்தட்ட 1 வருடம் யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. ஒரு சோதனையான நேரம். காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ் கிருமிகள், அந்த கிருமிகளால் கொரோனா தொற்று ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கூட அண்ணா திமுக ஆட்சியிலே சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த கொரோனா வைரஸ் நோய் பரவல் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அந்த நோய்வாய்ப்பட்டால் அதற்கு என்ன அறிகுறின்னு தெரியல, அதற்கு என்ன சிகிச்சை அளிக்குதுன்னு தெரியல, அதற்கு என்ன மருந்தும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நிர்வாக திறமையின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுடைய துணை கொண்டு, நம்ம அதிகாரி பெருமக்களுடைய துணை கொண்டு, நம்முடைய மருத்துவருடைய துணை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய பெருமை அண்ணா திமுக ஆட்சிக்கு தான் உண்டு. அந்த காலகட்டத்தில் கூட 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியாக சென்றேன். ஒரு 14 மாவட்டங்கள் முடித்து விட்டது. 15வது மாவட்டத்துக்கு செல்கின்ற பொழுது திருச்சியிலே சென்றேன். அப்பொழுது ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். விவசாயி, தமாக கட்சி சேர்ந்தவர், பிரம்மாண்டமான உடல் கட்டு உடையவர், 58 வயது என்று சொன்னார்கள். அவர் மனு கொடுத்தார், அவருடைய கோரிக்கையை வைத்தார். பிறகு நான் வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய கோரிக்கையை படித்து பார்த்து அவரிடத்தில் தொடர்பு கொள்ளலாம் என்று பேசினேன். அவர் கொரோனாவால் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டேன். கொரோனா வைரஸ் தாக்கி
அவர் மரணம் அடைந்து. அப்பொழுதுதான் எனக்கே பயம் வந்தது. அது வரைக்கும் நான் மாஸ்கே போடல, துணிச்சலோடு போனேன். பிறகு இந்த வைரஸ் எப்படி கொடுமையான வைரஸ் என்று நான் நேரடியாக பார்த்து விட்டேன். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மதிப்புக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று காணொலி காட்சி மூலமாக எல்லா முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையிலே காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார், கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள். அந்த அளவுக்கு நிர்வாக திறமை பெற்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல் திறமையற்ற அரசாங்கம் அல்ல, திறமையான அரசாங்கத்தை நாங்கள் நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் நம்முடைய பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது. மாணவர்களுக்கு மன உளைச்சல், ஓராண்டு வீணாகிவிட்டதே என்று என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். இந்த ஓராண்டு வீணாகிவிட்டதே, எங்களுடைய மன உளைச்சலே இருக்கணும் என்று எனக்கு தகவல் கிடைத்தவுடனே பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதி அவர்களும் பாஸ் பண்ணாங்க, ஆன்லைனிலே வகுப்பு. ஆக எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து அவர்களுக்கு என்னென்ன கஷ்டம் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு என்ன நிலைமை? திமுகவில் ஒரு முதலமைச்சர் இல்ல, திமுக அரசாங்கத்தில் 4 முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், பிறகு ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்குரிய திருமதி துர்கா அவர்கள், 4 பேர் தமிழ்நாட்டை ஆட்டி படிச்சிட்டு இருக்காங்க. 4 அதிகார மையம் தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இது தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வர முடியும். அண்ணா திமுக அப்படி இல்லை. இந்த கட்சிக்கு யார் விசுவாசமா இருக்கின்றார்களோ, யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு தானாக பதவி வருகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக. இல்லைன்னா நான் உங்க முன்னால பேச முடியுமா? நீங்க இந்த பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருப்பீங்களா? அண்ணா திமுக இருந்ததுனால நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அண்ணா திமுக இருந்ததுனால தான் முதலமைச்சர் பதவி நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆக ஒரு சாதாரண தொண்டன் கூட, சாதாரண கிளை செயலாளர்கள், வார்டு செயலாளர் கூட உச்சபட்ச பதவி அண்ணா திமுகவில் வர முடியும். உச்சபட்ச பதவி முதலமைச்சராக கூட வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருப்பதே நமக்கு பெருமை. ஸ்டாலின் அவர்களே இன்றைய தினம் அந்த NTTVயில் பேசினார், கருத்து சொன்னார். ஸ்டாலின் வாரிசு அரசியல் பேசுறாங்களே, ஏன் நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகுதானே அவள் பதவி பெறான்னு சொன்னார். நாங்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுத்தா உண்மைதான். ஆனா திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் திமுக தலைவராக முடியும். அப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். அதுதான் வாரிசு அரசியல். ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்தவர்கள், நாட்டு மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்கள், நிர்வாக இடத்திலே அன்பை பெற்றவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லு திராணி தெம்பு இருந்தா சொல்லுங்க. அதே போல ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக உழைத்தவர்கள், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர்கள், அவருக்கு
அந்த ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று துணிச்சல் இருந்தா சொல்லுங்க. இதுதான் வாரிசு அரசியல். அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறோம். மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெற்று வருகின்ற இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் சர்வதிகாரியாக ஆகிவிடுவார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1 திமுக அரசாங்கம். அண்மையில் மேதகு ஆளுநரை சந்தித்து துறை வாரியாக கொள்ளையடித்து அந்த பட்டியலை ஆதாரத்தோட கொடுத்திருக்கிறோம். சுமார் 4 லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கார்கள் 5 ஆண்டு காலத்தில். ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு ஸ்டாலின் ஏதோ பேசுகிறார். வேற எதுவும் பேச முடியல ஸ்டாலினால. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் எடுத்து சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியிலே பொறுப்பேற்றதில் இன்று வரை ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் ஊழல், வேற எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கல. இன்று தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொழில் முதலாட்டு மாநாட்டை அம்மா நடத்தினாங்க. 2015 2,42,00,000 கோடி முதலீட்டு ஈர்த்தார்கள். சுமார் 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதே வழியில் இருந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். நடைமுறைக்கு வந்த காரணத்தினால இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. உங்களுடைய ஆட்சியிலே நாட்டு மக்கள் என்ன பலனை கேட்டார்கள்? வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறு செய்தி இன்றைக்கு வெற்றி விளம்பரத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்திலே பேட்டை கொடுக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று குறிப்பிட்டு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கிடைச்சதா? கிடைச்சதுங்களா? ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலை வந்துடாது. அது முதற்கட்டம். அதுக்கு பிறகு அதுக்கு தொழிற்சாலை தேவையான இடம் தேவை. பிறகு அந்த தொழில் துவங்குவதற்கு நிதி தேவை. பல்வேறு துறைகளை அனுமதி பெற வேண்டும். மத்திய மாநில அரசுடைய அனுமதிகள் பெற வேண்டும். அதுக்கு பிறகு கட்டுமான பணி. இப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு பெரிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 to 4 ஆண்டு காலமாகும். பிறகுதான் அது பயன்பாட்டுக்கு வரும். அதற்குள் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய் மூட்டைகளை அவித்து விட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு பொய்யை சொல்லிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சரி, இங்கிருந்து போனாரு, தொழில் முதலீட்டு ஈர்க்கத்தான் போனான்னு பார்த்தா அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. இந்த வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கு இந்த மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்றீங்க. அது இங்கேயே சைக்கிள் ஓட்டலாமே. ஏற்கனவே இங்க தானே சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்க ஈசிஆர் ரோட்ல. எவ்வளவு கேவலமான முதலமைச்சர் பாருங்க. இந்திய நாட்டில் பல மாநிலம் இருக்குது. பல மாநில முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகின்ற பொழுது அங்கே எப்படி தொழில் முதலீட்டை ஈர்க்கலாம் என்று எண்ணம் இருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திரு கருணாநிதி இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் வந்திருக்கார். இப்போ உதயநிதி வர்றதுக்கு துடிக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அதுதான் வாரிசு அரசியல் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எம்எல்ஏ ஆக்கினாரு, அப்புறம் அமைச்சர் ஆக்கினாரு, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. பிறகு இவருக்கு பிறகு இளைஞரணி செயலாளர் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டார். இதுதாங்க வாரிசு அரசியல். ஆக ஒரு வாரிசு அரசியல் வந்துவிட்டால் ஒரு சர்வாதிகாரமாகிவிடும். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு மக்களிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நகரங்களிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. நான் சட்டமன்றத்தில் தெளிவாக பேசினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இதனால் ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கிறாங்க. பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில இந்த போதைப் பொருள் விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. தடுத்து நிறுத்துங்கள் என்று எவ்வளவு முறை எடுத்துச் சொல்லியும் திரு ஸ்டாலினுடைய அரசு செவிசாய்க்கவில்லை. திரு ஸ்டாலின் அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி
கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை தேடி வர்றாங்க, அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. சென்னையில் 2 நாளைக்கு முந்தி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, ஒரு வட மாநில தொழிலாளருடைய மனைவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு, அவருடைய கணவரை கொலை செஞ்சு, குழந்தையை கொலை செஞ்சு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான ஆட்சி. சமூகத்துறை அமைச்சர் அண்மையிலே தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு நிவாரணமாக 104 கோடி கொடுக்கப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நாம் உணர வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. போக்சோ சட்டம் என்பது சிறுமியில் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை. 6999 சிறுமிகள் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க, சத்தமா சொன்னதானே தெரியும். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டி அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்தியாவில் இவ்வளவு மோசமான ஆட்சி எங்கேயும் நடக்கல. இந்த மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? இங்க சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க, திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு பெண் காவலர் வந்தாங்க. அந்த பெண் காவலரை 2 பேர் பாலியல் சீண்டல் பண்ணாங்க. அந்த பெண் காவலர் முதல்ல புகார் கொடுக்க போனாங்க, மிரட்டி புகார் கொடுக்காம வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தான் தேவை. தம்பி சொன்னது சரிதான். அதோட கேவலம், இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன், அங்க ஒரு காவலர் பெண் காவலுடைய அந்த கழிப்பறையில் அங்க ஒரு கேமரா வச்சு போட்டாரு. என்னங்க நாடு, இந்த முதலமைச்சர் இருக்கிறாரா, நாட்டில் இருக்கிறாரா இல்லையானே தெரியல. எவ்வளவு கேவலம். ஒரு நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் இப்படிப்பட்ட தவறான செயலில் ஈடுபடுறான்னு சொன்னா இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் சரியில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் டிஜிபி ஓய்வு பெற்றார். ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பே அந்த மாநில அரசு மத்தியில் யூபிஎஸ்சிக்கு அந்த தகுதியான டிஜிபி பட்டியலை அனுப்பி சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிப்பதுதான் மரபு. அதன் அடிப்படையில் நியமிக்காதே இருந்தாங்க. ஒரு பொதுநல வழக்கு போட்டாங்க. உடனே ஸ்டாலினுடைய அரசாங்கம் 10 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலை மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சது. அங்க கமிட்டியில 3 பேரை தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்பிச்சாங்க. மாநில அரசு அந்த 3 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலில் அதில் ஆய்வு செஞ்ச ஒரு தகுதியானவரை சட்ட ஒழுங்கு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்க வேணும். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? ஏன்னா அந்த 3 பேரும் ஸ்டாலின் சொல்வதை கேட்க மாட்டாங்க, பொம்மை முதலமைச்சர் சொல்வதை கேட்க மாட்டாங்க. அதனால அது அப்படியே போடாதையே 6 மாச காலத்தை ஓட்டிட்டார். அது மட்டும் இல்ல, ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டார். அவருக்கு உடல்நல சரியில்லைன்னு போய் மருத்துவமனையில் சேர்ந்துட்டார். பிறகு அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போடுறாங்க. பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். இன்னைக்கு தமிழகத்தில் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு இல்லாத காரணத்தினால இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? இன்றைக்கு உதவி ஆய்வாளர், இன்னைக்கு எஸ்ஐ அந்த தேர்வு நடந்தது. அதுல குளறுபடி என்று பத்திரிகையில் வர செய்தி. அப்போது நம்ம சொன்னோம், ஓய்வு பெற்ற டிஜிபியை அந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்தை நியமிக்கிறாங்க. நாம் உடனே வழக்கு போட்டோம். ஏற்கனவே பல டிஜிபி இருக்கிறாங்க, அவர்கள் ஒருவரை நியமிங்கள் என்று சொல்லி. அப்படி நியமிக்காத காரணத்தால் ஓய்வு பெற்ற டிஜிபியை அந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு போட்டதுனால குளறுபடி ஆகியிருக்குது. இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?
அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்த துறையா இருக்குது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அதுல அங்கம் வைக்கின்ற ஈடி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அந்த துறையில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடந்ததாக ஒரு அறிக்கையை மாநில டிஜிபிக்கு அனுப்பிச்சிருது. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நீதிமன்றம் போயாச்சு. நிச்சயமா நீதிமன்றம் அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த அறிக்கை ஈடி மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையை அந்த நீதிமன்றத்திலே அவள் ஒப்படைக்கின்ற பொழுது அதை ஆய்வு செய்து அதில் உண்மை இருந்தால் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று கருதுகிறேன். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் தான் ஈடி நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது உடனடியாக எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில், அதிகாரத்தில் இருக்கின்ற காலத்தில் அவருடைய இந்த துறையை சேர்ந்த அமைச்சரோ இல்லை அதிகாரிகளோ தவறு செஞ்சா அந்த ஈடி ஆதாரத்தோட அறிக்கை அனுப்பிச்சிருக்குது. அந்த ஆதாரத்தின்படி இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். பல பேர் பத்திரமா இருப்பாங்க தேர்தல் நேரத்தில். பல பேர், பல அமைச்சர்கள், பல திமுக காரர்கள் பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல நிச்சயமா இருப்பாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் சுமார் 6000 கடை இருக்குது. 6000 கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணாங்களா இல்லையா? அது யார் வசூல் பண்ணது? அவர் முன்னாள் அமைச்சர் ஆயிட்டார். ஆனா முன்னாள் அமைச்சரானாலும் அந்த நிர்வாகத்தை அவரு தான் வச்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலைமை இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடிங்க. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி இந்த 10 ரூபா வசூல் செய்தே மேலிடத்துக்கு போயிருக்கிற தகவல். அதையெல்லாம் விசாரித்து தான் டாஸ்மாக் கேஸ் பதிவு பண்ணியிருப்பான்னு எனக்கு கிடைத்த தகவல். இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு பேசுறார் ஸ்டாலின். இன்றைக்கு ஊழல் நிறைந்த கட்சி வாஷிங் மிஷின்ல போட்டா சுத்தமாயிரான, சுத்தமாயிருமா? பாரதிய ஜனதா வாஷிங் மிஷின்ல போட்டா சுத்தமாயிரும். ஏன்? உண்மையான இருக்கிற வாஷிங் மிஷின்ல திமுக காரன் கொள்ளையடிச்சல போட்டா தான் சுத்தமாகும். அதுக்கு நல்ல வாஷிங் மிஷினா இருக்கும், வாஷிங் மிஷினே நிறுத்திடும். அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது? கொஞ்சம் ஊழலா செஞ்சீங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அரிசி பேரூரல், சர்க்கரை பேரூரல், அதுபோல கோதுமை பேரூரல், பூச்சி மருந்து தெளித்தல் ஊழல், வீரான ஊழல். நீங்க சர்க்கரை ஊழல்ல அதுல அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க திரு கருணாநிதி. அந்த சர்க்கரை மூட்டையில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் எறும்பு சாப்பிட்டுட்டு தான். எது? எறும்பு சாப்பிட்டுட்டு. அத்தனை மூட்டை சர்க்கரையும் எறும்பு சாப்பிட்டு. பிறகு அந்த சர்க்கரை மூட்டையில் இருக்கின்ற சாக்கு பை, கோணி பை இருக்குல்ல, அது கரையா அரிச்சிட்டு. எந்த அளவுக்கு நவீன முறையில், விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று சர்க்காரிய கமிஷனே குறிப்பிட்டு விட்டது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. இதுவரை எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது கிடையாது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். திமுக ஊழல் ஊற்றுக்கான். அதனாலதான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அமைச்சர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற போது தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும். அதுதான் தாரக மந்திரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தாரக மந்திரமே அதுதான். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவீங்களா? இன்றைக்கு பல பேர் நம்ம கூட்டணி அமைச்ச பிறகு சொல்றாங்க, ஏன் டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி அமைச்சிட்டாங்களா? என்னையா தவறு? அவர் எங்க கட்சியில் இருந்தாரு, சில கருத்து வேறுபாடு பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம், தேர்தலில் சந்திப்போம். அவரும் அதிமுக இருந்தாரு. இப்போ மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும். இன்றைக்கு தீய சக்தி திமுகவை வீழ்த்தி அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஊழலற்ற அரசாங்கம், மக்களது ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற
எண்ணமுடைய கட்சி எல்லாம், ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். பொறுக்க முடியல, எரிச்சல்ல பேசுறான் ஒவ்வொருத்தன். அவன் எதிர்பார்த்ததெல்லாம் என்ன? கூட்டணி அமைக்க மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட அமைக்க மாட்டாரு, டிடிவி அவர்களோட அமைக்க மாட்டாங்க, பிஎம்கோட அமைக்க மாட்டாங்க, எல்லா கூட்டணியும் அமைஞ்சிட்டது. அதனால இப்படி பேசுறாரு. இன்றைக்கு கூட வைகோ பேசியிருக்கார், எடப்பாடி என்னை பற்றி பேசியிருக்காரு. திரு வைகோ அவர்களே, உங்களுடைய வயது முதிர்ந்தவர், உங்களை பேசுவது அவ்வளோ பொருத்தமாக இருக்கா, இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லாமே பத்திரிகை ஊடகத்தில் வந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேணும்ல. நீங்கள் பேசாத பேச்சா திமுக பற்றியும் திரு கருணாநிதி பற்றியும் திரு ஸ்டாலின் பற்றியும் என்னென்னலாம் திட்டுனீங்க, எல்லாமே எங்களுக்கு ஆதாரமா இருக்குது. அவ்வளவு மோசமா பேசிட்டு அங்க போய் கொத்தடிமையா இருக்கிறீங்க. இன்னொன்னும் கேவலம், எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க, அந்தந்த கட்சி சின்னத்தில் நிற்பாங்க. ஆனா வைகோ மட்டும் திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனா வைகோ கட்சின்னு சொல்ற, அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க, அது நிரந்தர பேரு. டெம்பரவரியா பேர் வைக்கிற கட்சி தான் வைகோ கட்சி. ஏங்க, இவர் கட்சியால இவருடைய கட்சி நிர்வாகிய திமுக சின்னத்தில் போய் நிக்க வச்சா அது எந்த கட்சின்னு சொல்லுவாங்க? அதுவும் எந்த கட்சியில போட்டிட்டாலும் அந்த உறுப்பினர் அட்டை இருக்க வேணும். இந்த வைகோ அவருடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் திமுக கூட்டணி வச்சு திமுக சின்னத்தில் திமுக உறுப்பினர் அட்டை பெற்றிருந்தால் தான் செல்லும். இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பத்தி விமர்சனம் செய்யறீங்களே. உங்களுடைய மகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில் எப்படியெல்லாம் அழுதார் நாட்டு மக்களுக்கே தெரியும். நான் திமுக சின்னத்தில் நிற்கவே மாட்டேன், சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன், கதறி அடம்பிடிச்சு பிறகு சுயேட்சை சின்னத்தில் நின்னார். இதெல்லாம் வரலாறு. வரலாறு மறந்து நீங்கள் பேசாதீங்க. பேசினால் நாங்களும் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தகுந்த பதிலடி கொடுப்போம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு மின் கட்டணம் 62% உயர்ந்துடுது. ஆண்டுக்கு 6% உயர்த்துறாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 2000 மின் கட்டணம் கட்டினீங்களா, இப்ப 4500 மின் கட்டணம் கட்டணும். அதே போல வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. சென்னை மாநகராட்சியில் கடைக்கு 150% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் அறிவிப்பை கொடுத்து கடந்த ஆண்டு அறிவிச்சாங்க. இந்த ஆண்டு 6% உயர்த்தி 106% வசூல் பண்றாங்க. குடிநீர் கட்டணம் உயர்ந்து குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். குப்பைக்கு வரி போட்டாங்க. அதோட இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் நீங்க வீடு கட்டணும்னா அதுக்கு வெள்ளை கட்டணம் செலுத்த வேண்டும். மாநகராட்சியில் 1000 சதுர வீடு கட்டணும். அண்ணா திமுக ஆட்சியில் கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட 37,500 கட்டினா போதும். இன்னைக்கு திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் தனி 20,000, தனி கட்டணம் 88,000, 1,08,000 ரூபாய் இன்னைக்கு கட்டினா தான் அந்த கட்டணத்திற்கு அனுமதி கிடைக்கும். வீடு கட்டலாம் சரி, கடை கட்டலாம் சரி. எவ்வளவு உயர்த்திருக்காங்க என்று பாருங்க. ஒரு பக்கம் மின் கட்டண உயர்வு, ஒரு பக்கம் வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. இன்னைக்கு இந்த அப்ரூவ் பண்ணுவதற்கு கட்டிட கட்டணமும் அதிகம். அதோட பத்திரப்பதிவு 32% ஊத்திட்டாங்க, 33% உயர்த்தப்பட்டது. விலைவாசி உயர்வு மின்னி முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்னைக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரித்து விட்டது, மக்கள் படுகின்ற திண்டாட்டம் அதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பச்சரிசி 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்றது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபாய்க்கு விற்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்குது, 75 ரூபாய்க்கு விற்குது. 45 ரூபாய்க்கு விற்றது அண்ணா திமுக ஆட்சியில் பொன்னி புழுங்கல் அரிசி 50 ரூபாய்க்கு விற்றது 1 கிலோ. திமுக ஆட்சியில் 1 கிலோ பொன்னி புழுங்கல் அரிசி 75 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ 25 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் விற்றது. இப்பொழுது 1 கிலோ திமுக ஆட்சியில் 55 ரூபாய்க்கு விற்குது. கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது. இப்ப திமுக ஆட்சியில் 200 ரூபாய்க்கு விற்குதுங்க. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 500 ரூபாய் 1 கிலோ. தோரப்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 120 ரூபாய்க்கு விற்குது.
உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ 79 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி, இப்பொழுது 120 ரூபாய்க்கு திமுக ஆட்சியில் விற்குது. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40% இன்னைக்கு இந்த உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்து போச்சு. ஆக தமிழகத்திலே மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட கட்டுமான பொருள் இனிமேல் திமுக ஆட்சியில் வீடே கட்ட முடியாது. கனவுல வீடு கட்டி மகிழலாம், நிஜத்தில் வீடே கட்ட முடியாது. சிந்திச்சு பாருங்க. ஒரு யூனிட் எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு வித்ததுங்க, இப்போ 6000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 6000 ரூபாய். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000 ரூபாய், இன்றைக்கு 65000 ஒரு டன் கம்பி. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபாய், திமுக ஆட்சியில் 350 ரூபாய்க்கு விற்குது. மரம் 200% உயர்ந்து போச்சு. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்த பிறகு வீடு கட்ட முடியுமா? கனவுல கட்டலாம். திமுக ஆட்சி இருக்கின்ற வரை அவ்வளவு உயர்த்தி விட்டாங்க. அதை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியல. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசிய கட்டுமான பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும். கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. இதுவரைக்கும் அறிவித்ததான் அப்படியே இருக்குது ஒழிய அதுக்கு நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் நிதி இல்ல நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கே நிதி இருக்க போது? கார் பந்தயம் நடத்த தேவையா? நடத்த கார் பந்தயம் தேவைங்களா? நினைச்சு பாருங்க. பல 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு சென்னையுடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார் உதயநிதி ஸ்டாலின். இதுக்கு தான் ஒரு துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு. நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு இல்ல, கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கா துணை முதலமைச்சர் தான். பிறகு எழுதாத பேனா நடுக்கட்டில் கூட விற்கிறாங்க, 82 கோடி அதுக்கு செலவாகும். யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் வைக்கல, நாங்க வேண்டாம்னு சொல்லலையே. எழுதுற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுங்க, மாணவர்கள் பாராட்டுவாங்க. இதே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, அம்மாவுடைய அரசு இருந்தாலும் இதைத்தான் செயல்பட்டு இருக்கும். எழுதாத பேனாவுக்கு கடல்ல வைப்பதற்கு 82 கோடி நிதி ஒதுக்கிய அரசாங்கம் தேவையா? அதே போல இந்த ஆட்சி அமைந்த பிறகு போராட்ட களம் மாறி போச்சு. ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், அரசு ஊழியர் ஒரு பக்கம் போராட்டம், இன்னைக்கு சத்துணவு அமைப்பாளர் ஒரு போராட்டம், டாக்டர் போராட்டம் தொடரும் இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க. செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. எல்லாம் தேர்தல் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வந்தா வெச்சு செய்வாங்க திமுக. இத்தனை பேரையும் ஏமாத்தி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதனாலதான் இந்த அமைப்பெல்லாம் போராட்டம் பண்ணுது. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அவர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல வாக்குறுதிகளை ஒன்று நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும். பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். ரகசியத்தை சொன்னாரா? ஆனா கடந்த கூட்டத்தொடரில் ஸ்டாலின் ரகசியம் சொல்லிட்டார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த காரணத்தினால நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு தர முடியாது அப்படின்னு ஒரு குண்டை போட்டுட்டார். ஏன்னா இதைத்தாப்பா நாங்களும் சொன்னோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இதைத்தான் நாங்களும் சொன்னோம். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, தர முடியாது என்றுதான் நாங்களும் சொன்னோம். ஆனா கவர்ச்சிகரமாக பேசி இளைஞர்களை, பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து இப்போ நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லி மூடு விழா நடத்திட்டார். சிந்திச்சு பாருங்க. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம்.
அதே போல ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் பல அறிக்கைகளை வெளியிட்டாங்க, பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க தேர்தல் அறிக்கையில். அதில் ஒன்று, கடனை படிப்படியாக குறைக்கப்படும், அதுக்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், அந்த குழுவில் நிபுணர் குழு இடம்பெறுவார்கள். அதனால நிபுணர் குழு அமைக்கப்பட்டு கடன் சுமை தமிழ்நாட்டில் குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. எப்ப நிபுணர் குழு அமைச்சாங்களோ அப்பவே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிபுணர் குழு அமைப்பது கடன் குறைப்பதற்கல்ல, கடன் வாங்குவதற்கு தான் நிபுணர் குழு அமைச்சிருக்கார் ஸ்டாலின். இதுவரைக்கும் 5.5 லட்சம் கோடி வாங்கிட்டார். 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகளை ஆண்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சி ஆண்டு இருக்குது, திமுக கட்சி ஆண்டு இருக்குது, அண்ணா திமுக இருக்குது, மீண்டும் திமுக அண்ணா திமுக மாறி மாறி 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 5,18,000 கோடி. கொரோனா காலம், ஒரு ரூபா வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு. திறம்பட ஆட்சி செஞ்சோம். அம்மாவுடைய அரசு திறமையாக நிர்வாக திறமையின் காரணமாக வரி வருவாய் இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். டாஸ்மாக் கடை மூடப்பட்டது, அதிலிருந்து வரி வருவாய் கிடையாது, எக்ஸைஸ் வரி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, வரி வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது. இப்படி எதிலுமே வருவாய் இல்லாம, பெட்ரோல் டீசல் விற்பனை வரி கிடையாது, வரி வருவாய் கிடையாது. ஆக அரசாங்கத்துக்கு வருகின்ற வரி வருவாய் எதுவுமே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்ப கூட விலைவாசி உயர்லைங்க, மக்கள் பாதிக்கல. அந்த காலகட்டத்தில் கூட எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சென்னையில் 2000 ரூபாய் கொடுத்தோம், மீண்டும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதோட தைப்பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கஜானாவிலே நிதியே இல்ல, அரசுக்கு வருகின்ற வருவாயும் இல்ல. கொரோனா காலத்தில் 40,000 கோடி செலவு செஞ்சோம். இவ்வளவு இருந்து ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில் என்ன புயல் வந்ததா, கொரோனா வந்ததா, வறட்சி வந்ததா? ஒண்ணுமே இல்லையே. எப்படி 5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க? எல்லாம் ஊழல் 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 ஊழல், எல்லா துறையிலும் ஊழல். அது மட்டும் இல்ல, 2020-21 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வரி வருவாய் அதை விட 2024-25 ஆண்டு திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி வருவாய் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் வருவாய் அதிகமாக இருக்குது, திட்டங்கள் எதுவும் இல்ல, ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஊழல் நிறைந்த அரசாங்கம் என்பதற்கு சான்று. இந்த கடன் வாங்கினதெல்லாம் யாரு கட்டுறது? நீங்க தாங்க கட்டணும். உங்க தலையில, எந்த தலையில, மேடை இருக்க அத்தனை தலையிலும் விரிஞ்சு போச்சு. பத்திரிகையாளர் நல்லா போடுங்கப்பா, இதையெல்லாம் போட மாட்டீங்க. உங்களுக்கும் சேர்ந்து தான் வரி விதிக்கிறாங்க. 5 லட்சம் கோடிய மக்கள் மீது வரி போட்டு தான் வசூல் பண்ணி கட்ட வேணும். எப்படி கட்ட முடியும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. இந்த கடனுக்கு வட்டி கட்ட வேணும், வாங்கின கடனை திருப்பி செலுத்த வேணும். எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி என்பதை பாருங்க. ஏதாவது திட்டம் வந்திருக்குதுன்னா அதுவும் இல்ல. நம்முடைய ஆட்சியில் 63,000 கோடிக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டாந்தோம், பல பாலங்களை கட்டி கொடுத்தோம், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு சாதனை படைச்சோம். 6 புதிய மாவட்டத்தை உருவாக்கி காட்டினேன். உங்களுடைய ஆட்சியில் ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்க முடிஞ்சதா? ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி உங்களால கொண்டாட முடிஞ்சதா? 7 சட்டக்கல்லூரியை திறந்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அதே போல 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், பிரமாண்டமான ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடியில் கொடுத்திருக்கிறோம். அதே போல வேளாண்மை கல்லூரி 4 திறந்திருக்கிறோம். இப்படி பல கல்லூரிகளை திறந்து கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. 2011 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் திமுக ஆட்சியில் பட்டப்படி படிச்சிருந்தாங்க, உயர்கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க. மாண்பு அம்மா எடுத்த நடவடிக்கை, இந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தாங்க, கல்வித்துறைக்கு. அதனால மறுமலர்ச்சி. 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 154 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டது 2030 அடைய வேண்டிய இலக்க 2019-20 அடைஞ்சோம். இதுதான் சாதனை.
இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு புள்ளி வரும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரே பேட்டி கொடுத்த ஒரு அமைச்சர், அவர் தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கருதுறேன், பத்திரிகையில் படித்த செய்தி. இன்றைக்கு 48% வந்துடுது. 54 இருந்து 48% குறைஞ்சு போச்சு. உங்களுடைய ஆட்சியில் உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கல்வியிலே ஒரு சிறந்த மாநிலமாக நாங்கள் உருவாக்கி காட்டினோம். இன்றைக்கு எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ அங்கே அமைதி கிடைக்கும், வளம் கிடைக்கும், பொருளாதாரம் மேம்பாடு அடையும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அம்மாவர்கள் நமக்கு வழிகாட்டியாக செய்துவிட்டு சென்றார்கள். அதை நாம் கடைபிடித்து சாதனை படைத்தோம். அதே போல துறை வாரியாக தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். ஒவ்வொரு துறையும் சிறப்பாக செயல்பட்டு தேசிய அளவில் விருதுகளை அதிகமாக பெற்ற ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அண்ணா திமுக அரசாங்கம். உள்ளாட்சி துறையில் 140 விருதுகளை பெற்றோம். உயர்கல்வியில விருது, கூட்டுறவுத்துறையில விருது, சமூகத்துறையில விருது, போக்குவரத்து துறையில விருது, அதே போல மின்சாரத்துறையில விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விருதுகளை பெற்றோம். உணவு தானிய உற்பத்தி பெருக்கி தேசிய அளவில் 5 ஆண்டு காலம் கிறிஸ் கர்மான் என்ற விருதை பெற்றோம். இப்படி ஒரு நிர்வாக திறமை பெற்ற நிர்வாக திறமை உள்ள அரசாங்கம் என்பதை தேசிய அளவில் நிரூபித்து காட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எங்களை பற்றியா நீங்க விமர்சனம் செய்கின்றாய்? கள்ளக்குறிச்சி மீட்டிங்கில் பேசும்போது அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டு சொன்னேன். எத்தனையும் புள்ளி உரத்தோட சொல்றேன். திறமை இருந்தால், தில் இருந்தா ஒரு மீட்டிங் போடு, ஒரு ஸ்டேஜ் அமைங்க, நீங்க எங்க கூப்பிடுங்க நாங்க வர்றேன். நீங்க உங்களுடைய ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களை சொல்கிறோம். மக்கள் நடுநிலையாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்லை. அங்க ஒரு அமைச்சர் இருக்கார், இங்க இருந்து வேட்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்க அமைச்சரா இருக்கார் திரு ரகுபதி. அவர் பேசுறார், ஏன் நாங்களாம் பேசினா அறிக்கல, நீ எங்க போய் பேச போற? நீ அடிமையா இல்ல போயிருக்கிற. சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் இரவு என்றும் பகல் என்றும் பாராம ரத்தத்தை வீர மண்ணிலே சிந்தி அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடையாளத்தை கொடுக்கிறாங்க. மாண்பு அம்மா அவர்கள் அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுக்கிறாங்க. அத்தனை சுகத்தை அனுபவித்து விட்டு அங்க போய் வேசி மாற்றி கட்டிட்டு போய் அங்க போய் வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காரு. வெக்கமா இல்ல? இன்னைக்கு திமுகவில் 4/1 இருக்கின்ற அமைச்சர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவர். உண்மைதானே? அந்த கட்சியில ஆளே இல்ல. அண்ணா திமுக தயார் பண்ணா அங்க போய் அண்டல் ஆயிடுறாங்க. அண்ணா திமுக திறமையான அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்று. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு ஊழியர்கள் 3.5 லட்சம் பேர், அரசு சார்ந்த பணியிடங்கள் 2 லட்சம் பேர், 5.5 லட்சம் காலி பணிகள் இருப்பதாக தேர்தல் அறிக்கையிலே திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கார். ஆட்சிக்கு வந்த உடனே 5.5 லட்சம் பேருக்கு பணியிடம் வழங்கப்படும், பணி ஆணை வழங்கப்படும். இப்ப ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுல 75,000 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அதுல போன கூட்டத்தொடரில் 50,000 பேர் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் பணியிடம் நிரப்பப்பட்டிருக்கு. அந்த 75,000 50,000 பேர் தான். அதுல 25,000 பேர் பாக்கி நிக்கிறாங்க. ஏற்கனவே 5.5 லட்சம் ஆக மொத்தம் 5,75,000 பேர் பணியிடங்கள் அப்படியே காலியா இருக்குது. அத்தனையும் பொய். அதே போல அரசு ஊழியர்களுக்கு, ஏன்னா அரசு ஊழியர்கள் நம்ப வைத்து கழுத்து அறுத்துட்டார் ஸ்டாலின். அழகா பேசினார். அவர்களோ ஸ்டாலினுடைய பேச்சை நம்பினாங்க. அந்த பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அரசுடைய கோரிக்கை. திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டம், அரசுடைய பழைய ஓய்வு திட்டத்து கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துட்டார். அவர்களும் போராடி 4 வருஷம் போராடி பார்த்தாங்க. அண்மையில் அந்த போராட்டக்குழு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்ப ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பேரை வச்சு அப்படியே ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த ஓய்வு திட்டத்தை பெயர் மாற்றி உருட்டால் பண்ணி அப்படியே அரசு நம்ப வச்சு சில சங்கங்களுக்கு, என்னன்னு உங்களுக்கு தெரியும், சில சங்கங்களை அவரை ஆதரிக்க மாதிரி ஆதரிச்சு
இனிப்பு கொடுத்து அவர்கள் நடக்கின்ற போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. உண்மை நிலை என்ன? அவர்கள் பங்களிப்பு திட்டம் இருக்கக்கூடாது. பழைய ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு அரசுடைய பங்களிப்பு இல்லை. ஆனா புது ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு திட்டம் இருக்குது. அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதேபோல் அண்ணா திமுக ஆட்சியில் முதல் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டுக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், அற்புதமான அறிவிப்பு. 5 அறிவிப்பு கொடுத்தோம். 5 அறிவிப்பும் முத்தான அறிவிப்புகள். குடும்ப அட்டைக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கிலே கொடுக்கப்படும். அம்மா இல்ல திட்டம், இன்றைக்கு இங்கே பல ஆண்டுகளாக வாழ்கின்ற மக்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி ஏழை மக்களுக்கு அரசாங்கமே மாநகராட்சியில் அற்புதமான அடுக்குமாடி காங்கிரீட் வீடு அந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். பட்டியல் மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். அதே போல மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்து 2,85,000 பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இப்போ அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்த உடனே 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் 25,000 மானியம் வழங்கப்படும். அதேபோல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 75,000 ஆட்டோ வாங்குறதுக்கு மானியம் வழங்கப்படும். அதோட ஆட்டோ ஓட்டுநருக்கு இன்னும் பல சலுகைகள் விரைவாக அறிவிக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் அண்ணா திமுக ஆட்சியிலே அவள் பெண்கள் விரும்புகின்ற மாதிரி சேலை வழங்கப்படும். தீபாவளி என்று சேலை வழங்கப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் என்னிடத்தில் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே மாற்றுத்திறனாளிகள் வைக்கப்பட்ட கோரிக்கை, அவர்கள் வாங்கிய கூட்டுறவு துறையில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஆண்களுக்கும் இனி கட்டணமில்லா நகர பேருந்து வசதி செய்து கொடுக்கப்படும். அதே போல ஒரு மோசமானது திமுக ஆட்சியில் நடந்திருக்குது. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிப்பாங்க, நகையை கொள்ளையடிப்பாங்க. ஆனால் உடல் இருக்கிற உறுப்பை கொள்ளையடிக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு திமுக கட்சிக்காரர் நடத்துகிற ஏதாவது மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா நீங்க போய் ஸ்கேன் பார்த்துக்குங்க. ஸ்கேன்ல பார்த்துக்க நம்ம உடல்ல உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அண்மையில் திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் இந்த திமுக அரசாங்கமே அங்கே போய் ஆய்வு செய்கிறாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு செய்கிறாங்க. அந்த கமிட்டியில் கிட்னி முறைகேடு நடந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா அது எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ என்ற காரணத்தால் நடவடிக்கை எடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. உறுப்பை திருடி விற்கின்ற ஆட்சியில் இந்த ஆட்சி தான். உடல் இருக்கிற உறுப்பை கூட விட்டு வைக்கல. வறுமையின் காரணமாக ஏழைகளை பணத்தாசை காட்டி அவர்கள் உடலில் இருக்கிற உடல் உறுப்புகளை திருடுகின்ற ஒரு காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது. விரைவாக தேர்தல் வர இருக்குது. இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வர இருக்குது. அந்த தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக போட்டியிட்டால் அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.